வெல்கம் டு refdia.com. லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் நம்மளுடைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற சைட்டுக்கு எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்மளுடைய அமேசான் அஃபிலியேட்டில் போயிட்டு ஒரு ப்ராடக்டுடைய அஃபிலியேட் ஐடி காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய அட்மின் பேஜுக்கு வந்துட்டு ப்ராடக்டை ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் நீங்கள் ஐட்டம்ஸில் வந்துட்டு நியூன் கொடுத்து இந்த மாதிரி வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது இந்த டைட்டில் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே ஒரு ஜஸ்ட் இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக இங்கே ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ அடுத்ததான் இந்த டைட்டில் அலியாஸ் யூஆர்எல்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே நீங்கள் எதுவுமே தர வேண்டியதில்லை. ஸோ இந்த செலக்ட் கேட்டகரின்னு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இதை போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஃபோன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சைட்டில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இங்கே இருக்கு இல்லைங்களா, மொபைல், டேப்லெட்ஸ். ஸோ இந்த மொபைல் அப்படிங்கிறதுக்கு ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி அது வெப்சைட்டில் உங்களுக்கு பண்ணும்போதே பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் டேப்லெட் அப்படிங்கிற இந்த மெனு கீழே தான் ஒரு டேப்லெட் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்களா. ஸோ அப்போ இங்கே டேப்லெட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே டேப்லெட் அப்படிங்கிற டேப் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த டேப்லெட் அப்படிங்கிற மெனுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கண்டென்ட் அப்படிங்கிற கீழே நீங்கள் அமேசான் அஃபிலியேட்டில் இங்கே காப்பி பண்ண இந்த கோடிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண சேஞ்சஸ் இந்த பேஜில் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா, இந்த ரெட்மி 2 அப்படிங்கிற மாடல் தான் நம்ம ஆட் பண்ணோம். இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த 2 அமேசான் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன இது நான் டெஸ்ட் பண்ணேன். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராடக்ட் ஆட் ஆகிருக்கு. ஸோ நான் சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேங்க இல்லைங்களா, நீங்கள் காம்போனன்ட்ஸில் போய்ட்டு K2 போய்ட்டு ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆட் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். காம்போனன்ட்ஸ், K2, ஐட்டம், இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் மொபைல் டெஸ்ட் 2ன்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே நம்மளுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம கொடுத்த டைட்டில் வந்து இந்த டேட்டாபேஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக தான். ஸோ அதனால் அங்கே வெப்சைட்டில் எங்கேயுமே அந்த டைட்டில் வராது. அடுத்ததான் நீங்கள் இதில் ஆட் பண்ண ஐட்டத்தை எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்ண ஐட்டத்தை எப்படி டெலீட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.